மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் பேச்சுரிமை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவையில் இருக்கும் பொழுது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது, நியாயமான முறையில் பாதுகாக்கின்றீர்கள். ஆனால் வெளியே சென்றால் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு இல்லை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் அதனுடைய உள் விவகாரங்களில் போக விரும்பவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பில் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து ஒரு தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றது. அந்த மாநில உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற ஒரு சில ஷரத்துக்களை தெரிவிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அரசியல் காரணத்துக்காக பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே ஒரு பிரிலிமினரி என்கொயரி, ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டும். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு வழக்கறிஞரிடம் ஒப்பீனியன் வாங்க வேண்டும். அது போன்ற அவர்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் மட்டும் அவர்கள் பேச்சுக்கு கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, protection of political speech, the police shall not mechanically register cases concerning harsh, offensive or critical political speech only when the speech amounts to inducement of violence or poses an imminent threat to public order. ஆனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் எங்களுடைய தலைவர் மிசாவை பார்த்தவர், எங்களுடைய இளைய தலைவர் எந்த கைதுக்கும் அஞ்சாமல் சிறைக்கு சென்றவர், அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, தெலுங்கானா தீர்ப்புகை உறுதிப்படுத்தியிருக்கின்றது உச்ச நீதிமன்றம். இதனை நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக எந்த கைதுகளும் இருக்கக்கூடாது, பேச்சுரிமை முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் இதை காக்னிசன்ஸ் எடுத்து, நீங்களும் இதை நோட்டீஸ் எடுத்து இதற்கான தகுந்த பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதே போன்று மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இதை பற்றி ஏதாவது கருத்து நீங்க சொல்றதுன்னா சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த வகையிலும் இந்த அரசு சட்டத்திற்கு புறம்பாகவோ இல்லை அவதூறாகவோ எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. சட்டத்திற்கு உட்பட்டு எங்கெங்கெல்லாம் ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்படும் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் செய்யுது. ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் குறித்தோ இல்லை பொதுவாக அந்த பொதுக்கூட்டத்திற்கு தாண்டி பெண்கள் குறித்து அவதூறாக பேசினா அதுக்குரிய சட்டப்படி அங்கே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. ஸோ இவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் போகிறதுக்கும் இப்போ ஏதாவது ஒரு விதிமீறல்கள் ஒரு வழக்கில் ஒரு விதிமீறலோடு பதிவு செய்யப்பட்டால் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு அது பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விதிமுறையும் நடைபெறவில்லை. பெண்கள் குறித்தோ இல்லை வேற ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டால் மட்டுமே தான் உடனடியாக வழக்கு பதிவு. உச்சநீதிமன்ற சமீபத்தில் வெளியாகிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நன்றி. இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சக உறுப்பினர் இது அவை உரிமை சம்பந்தமாக மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே இந்த சபையில் பேசியது. நம்முடைய சக உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு சபையின் வெளியே இருந்தாலும் அது சம்பந்தமான ஒரு வழக்கு, நான் அது உள்ளே போகவில்லை, அது சம்பந்தமான ஒரு வழக்கு அக்டோபர் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னிலையில் தனி நபருடைய பேச்சுரிமை, அவையினுடைய உரிமை அனைத்தையும் அவர்கள் சேர்த்து ஹிந்து என் ரவி அவர்கள் தொடர்ந்திருக்கின்ற வழக்கில் தீர்மானிக்க போகின்றார்கள் என்பதையும் தங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்லி, நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுடைய பெயரை நான் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பார்த்தேன். ஒரு தீர்ப்பில் இதே போன்று நம்முடைய சட்டமன்றத்தில் அழகாபுரி மோகன்ராஜ் அவருடைய வழக்கில் தாங்கள் அந்த உரிமை குழுவின் உறுப்பினராக இருந்ததை உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். ஆகையால் தான் தெரிவித்துக் கொள்கின்றேன், தாங்கள் உறுப்பினராக இருந்த அந்த உரிமை குழுவின் முடிவினை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது. ஆகவே இந்த 7 ஜட்ஜ் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்
அவர்கள் தீர்மானிப்பதையும் நாம் எதிர்கொண்டு பார்க்க வேண்டும். அதை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் முடிந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பொதுவாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். பொதுவாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு இங்கே அவையிலே எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், வெளியிலே போகிற பொழுது இப்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு அது ஒரு புதிய சட்டங்களோ அல்லது அரசின் மூலமாக ஏதாவது ஒரு விதிகளோ உருவாக்கினால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே சென்று சுதந்திரமாக பணியாற்ற முடியும் என்பதை தான் சொல்லுகிறாரே ஒழிய, எனவே ரெண்டு பேருக்கும் பொதுவாக கூட உங்கள் காலத்தில் இந்த சட்டமன்றத்துக்கு வெளியிலும் ஒரு பாதுகாப்பு தரலாம்ன்ற ஒரு நிலையை கொண்டு வருவது தான் சிறப்பாக இருக்கும். மாண்பு உறுப்பினர். இந்த மானிய கோரிக்கையை பார்த்தபோது ஒரு திட்டம், கடந்த காலத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய ஒரு திட்டம், நான் முதலில் அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிய போது கூட அப்பொழுது முதலமைச்சர் பேசியது ஒன்று. அப்போது உள்ள முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள், நான் ஆளுங்கட்சி வரிசைக்கும் முதலமைச்சர், எதிர்கட்சி வரிசைக்கும் முதலமைச்சர், 234 தொகுதிகளுக்கும் நான் முதலமைச்சர் என்று சொல்லி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த பெருமை எங்களுடைய தலைவர் அவர்களை சாரும். ஆனால் இந்த முறை அந்த திட்டத்தை பார்த்தேன். அந்த திட்டத்திற்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் கழக தலைவர் அவர்கள் நிறைவேற்றிய பணிகள் 1408. அதற்காக ஒதுக்கிய பணம் 15466. மாண்பு பேரவைத் தலைவரா, அத்தனை கோடி. அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்று சொல்லி அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தார். காரை கொடுப்பவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் திட்டம் கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் ஒரு திட்டம் கழக தலைவர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பாக இருந்தாலும் அவர்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் அவர்கள் அதனை பயன்படுத்தினார்கள். இப்படி பயன்படுத்திய போது அதனால் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை ஏராளம் 40 லட்சம் பேர் அதனால் பயன்பெற்றார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவருடைய கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது, கல்லூரி கனவு திட்டம். அதை காணோம். அதே போன்று நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக போட்டி தேர்வு ஊக்கத்தொகைகள் தொடருமா என்பதை பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது திரும்ப எல்லாருமே காரை பற்றியே சொன்னாங்க. ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன், அது ஒன்றும் சொந்தமாக யாரும் கிடையாது. 5 வருஷம் தான் பயன்பாட்டுக்கு தான் காரு. ஆனால் திட்டம் என்பது அதோடைய வேர் வரை மக்களினுடைய வாழ்வாதாரம் வரை அது முழுமையாக போகுது, அது ரிட்டர்ன் ஆகாது. காரு ரிட்டர்ன் ஆகிடும். 1. 2வது, இன்றைய மானிய கோரிக்கை சார்ந்து நேரம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளி கல்வி உயர்கல்வி சார்ந்து அந்த விஷயங்கள் அண்ணன் கோருகிற பொழுது அன்றைய தினம் அது குறித்து பதிலளிக்கும். தலைவர் அவர்களே, இங்கே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் உள்ள அந்த திட்டத்தை தான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் மட்டும் தேர்ச்சி பெற்று இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பெற்றவர் ராஜேஸ்வரி கவி அவர்கள், 18ஆம் இடத்தை பெற்றவர் ஸ்ருதி. இந்த இருவரும் பயன்பெற்ற திட்டம் நான் முதல்வன் திட்டம். ஒன்றிய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற உயரிய பதவிகளில் அமர வேண்டும் என்றுதான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த நான் முதல்வன் திட்டம் தொடர்கின்றதா? அதே போன்று அவை மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்பட்ட SSRB பேங்கிங் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளுக்கும் கொடுக்கும் அந்த திட்டமும் தொடர்கின்றதா என்பதையும் கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கு. அதனால இன்னைக்கும் சரி யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாம் அந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்கன்றத பேரவையில் வாயிலாக தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிடுறேன்.
பெயர் மாற்றினாலும் அந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளுக்கு நன்மை பயத்தால் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்து, மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம், அதே போன்று மாணவர்களின் உயர்கல்வி பெருகும் அளவிற்கு தமிழ் புதல்வன் திட்டம், தமிழகத்தின் வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19% கொண்டு வந்த பெருமை எங்களுடைய கழக தலைவருக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் 1 கிராம் தங்கம் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னீர்களே, ஒரு பவுன் தங்கம், அந்த தங்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் சொன்னீர்கள். நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார், எல்லாம் மக்களுடைய பணம் என்று தெரிவித்தார். நீங்கள் ஒதுக்கி இருப்பது எத்தனை கோடி என்று உங்களுக்கு தெரியும். அந்த அத்தனை கோடியை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் இருக்க முடியுமா? அது சமூக நலத்துறை மூலமாக தான் செயல்படுத்தப்பட வேண்டும். அதனை வகைப்படுத்தி முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்திருக்கின்றார். அதை ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொன்னால் அதற்கு தகுதி, அதனை வகைப்படுத்த அதற்குரிய அனைத்து நுணுக்கங்களும் தெரிந்த ஒரு இயக்கம் தான் அதை செய்ய முடியும். அதை கண்டிப்பாக நீங்கள் எக்யூப்மெண்ட் என்ற கிளாசிபிகேஷன் அடிப்படையில் தங்கத்தை கொண்டு வர முடியாது. மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன, தங்கம் என்ன? தங்கம் என்பது மெடிக்கல் எக்யூப்மெண்டா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். தங்கம் என்பது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று வகைப்படுத்தி அதனை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மருத்துவ சேவை கழகம் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதனை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அந்த மருந்துகள் வாங்கும் அந்த நீங்க தொகைக்கு என்ன செய்வீர்கள்? மக்களுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்பதையும் தெரிவிக்க கடமை.